ஆனால் அவங்க எல்லாருமே கண்ணு மாடுங்கண்ணா. எல்லாமே கண்ணு மாடுங்க. ஆமாங்கண்ணா. ஆஹா. அதுலேருந்து ஒரு 4 மாடு 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. ஸோ முதல்ல இருக்கிற 4 மாடுகள் ஒவ்வொரு மாடுமே வந்து 25 லிட்டர் கறப்பாங்கன்னு சொல்றீங்க. கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணே. அடுத்த இருக்க 2 மாடுங்கண்ணே. ஆனால் இவங்க 20 லிட்டர் கறப்பாங்கண்ணா. 20 லிட்டர் கறப்பாங்க. இவங்க 2 பேரும் 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. சரி. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. நம்ம தொடர்ந்து நம்முடைய பதிவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எத்தனை உருப்படி மாடு இருக்குது, எத்தனாவது ஈத்தில் இருக்குது, எவ்வளோ கறவைக்கு வரும் போன்ற தகவல் அப்படி சொல்கிறீங்க. நம்மகிட்ட இப்போ தலைச்சானல்லேருந்து 3 ஈத்து வரைக்கும் இருக்குதுண்ணா மாடு. சரிங்க. மாடு போன வாரம் நம்ம ஒரு 35 மாடு போட்டிருந்தோம். இந்த வாரம் ஒரு 40 மாடு வச்சுருக்கோண்ணா. 20 மாடு போக மீதி மாடு இறக்கியிருக்கும் மறுபடியும். சரிங்கண்ணா. இப்போ நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குங்க புதுசாக பாருங்களுக்கு உங்களை பற்றி சொன்னா? திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம்ண்ணா. சரிங்க. விடிகே டைரி ஃபார்ம் பூலாம்பட்டி. சரிங்க. இப்போ நம்ம ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லைனாக கட்டியிருக்கோம். ஸோ இந்த ஷெட்டு இந்த பக்கம் ஒரு லைன் இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தா 2 லைன் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 மாட்டில் வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து குறைஞ்சது எவ்வளோ கறவை வருங்க? ஆனால் குறைஞ்சது ஒரு 14 லிட்டர் 15 லிட்டர் இருந்துங்கண்ணா. 25-30 லிட்டர் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா மாடு. சரிங்கண்ணா. எல்லாமே வந்து விற்பனைக்காக தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. எல்லாமே விற்பனைக்கு தான். கண்ணு மாடு எத்தனை இருக்கும்ண்ணே? நான் கண்ணு மாடு ஒரு 15 மாடு இருக்குங்கண்ணா. கண்ணு மாடு ஒரு 15 மாடு இருக்கும். ஆமாங்கண்ணா. சரி. மீதி சென மாடு இருக்கு. மீதி சென மாடு இருக்குது. எல்லாமே வந்து ஃபேட் எஸ்னஃபாக வருது மாதிரி இந்த ரெட் சிந்தி கலருமே இருக்குது, ப்ளஸ் ஹெச்எஃப்மே இருக்கு இல்லைங்களா? ஹெச்எஃப் கிராஸ் மாடும் இருக்குங்கண்ணா. ஜெர்சி மாடும் இருக்குது. சரிங்கண்ணா. அப்படியே மாடுங்க நம்ம எவ்வளோ எத்தனை வீத்து அப்படி போன தகவல் அப்படியே பார்த்துலாம். எல்லாத்தையும் பார்க்கலாங்க. ஆனால் இவங்க போடி டைப்புங்கண்ணா. சரிங்கண்ணா. 2ஆம் இதுங்கண்ணா. சரிங்கண்ணா. பிளாக் மெஜாரிட்டி இருக்கு மாடுங்கண்ணா. நல்ல மடி கொச்சம்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. காம்பு நல்லா ரோஸ் கலர் காம்பு. சரிங்க. அடிக்கு ஒரு காம்பா இருக்குங்கண்ணா. இவங்க ஒரு 25 லிட்டர் கறப்பாங்க. சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்தா இருக்கிறவங்கண்ணா. ஆனால் இவங்களும் 2ஆம் இது தானுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்களும் சுழி சுத்தங்கண்ணா. நல்லா பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா. நல்லா பாருங்க, மடி கொச்சம்லாம் எதுவுமே இல்லை. நல்லா அடிக்கு ஒரு காம்பா இருக்குங்கண்ணா. இவங்களும் ஒரு 25 லிட்டருக்கு பக்கம் கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இவங்களும் 2ஆம் இதுங்கண்ணா. நல்லா ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. நல்லா மாடு பாருங்க, நல்லா பேக் வெயிட்டான மாடு. பல்லுங்க. ஆனால் பல்லு முளைப்பல்லுங்கண்ணா. முளைப்பல்லு இல்லைங்களா? சரிங்க. மடி கொச்சம்லாம் எதுவுமே இருக்காதுங்கண்ணா. இன்னும் நல்லா மடி வைக்குங்கண்ணா. மடி வைக்கும் போதெல்லாம் நல்லா 23-24 லிட்டர் கேரண்டியாக கறக்குங்கண்ணா. எல்லாம் சென மாடு தான் இல்லைங்களா? இப்போ நான் பார்த்து இருக்கிறது கூட சென மாடுங்கண்ணா. சரிங்க. அடுத்து கண்ணு மாடு பார்க்கலாம். நமக்கு ஜெர்சிங்கண்ணா. சரிங்கண்ணா. 2 பேருமே 2ஆம் நீத்துங்கண்ணா. 2மே சுழி சுத்தங்கண்ணா. இவங்க ஒரு 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. இன்னும் இவங்க கண்ணு ஓடுறதுன்னு ஒரு 15 நாளுக்கு மேலே ஆகுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க இன்னொரு 1 வாரம் ஆகுங்கண்ணா. 2மே சுழி சுத்தங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க தலைச்சாண்ணா 6 பல்லு. தலைச்சான்லேயே குணம்பாங்க. அதெல்லாம் எந்த இதுவுமே இருக்காது. மடி கோச்சமா எதுவுமே இல்லைங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்லா இன்னும் மடி வைப்பாங்க. இன்னும் பை தெரியுதுங்களா? பை நல்லா லூஸ் இருக்கு. பை நிறைய நல்லா வைப்பாங்க. இவங்களுக்கு தலைச்சான்லேயே ஒரு 23 லிட்டர் 24 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. இவங்க 3ஆம் நீத்துங்கண்ணா. சரிங்க. இவங்க கண்ணு போடுறதுக்கு எப்படின்னு ஒரு 4 நாள் ஆகுங்கண்ணா. 4 நாள் 5 நாளில் கண்ணை போட்டுருவாங்க. சரிங்கண்ணா. இவங்களும் ஒரு 23 லிட்டர் 24 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. ஓகே. அடுத்தா இருக்குங்கண்ணா. ஆனால் இவங்களும் 3ஆம் நீத்துங்கண்ணா. இவங்க கண்ணு போடுறதுக்குன்னு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே பிடிக்குங்கண்ணா. சரிங்க. பை நல்லா வைப்பாங்க. சரிங்க. இவங்களும் ஒரு 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ அடுத்ததான் ரெண்டு செவலை பேட்ச் மாடு பிடிச்சிருக்கீங்க. சும்மா ஜம்முன்னு இவங்களை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் 2 பேருமே ஜெர்சிங்கண்ணா. சரிங்கண்ணா. 2 பேருமே 2ஆம் நீத்துங்கண்ணா. முளைப்பல்லுங்கண்ணா. 2 பேருமே சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த நெத்தியில் வெள்ளை இருக்கிறவங்க வந்து 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. இவங்க பிளாக் வந்து ஒரு 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. நல்லா மடிச்செட்டு இருக்கு. நல்ல மடிச்செட்டு இருக்குங்கண்ணா. 2மே எத்தனாவது ஈத்துங்கண்ணா? 2மே 2ஆம் நீத்துங்கண்ணா. 2மே ஈத்துங்க. 2மே சென மாடுங்களா எப்படிங்கண்ணா? ஆனால் 2 பேருமே சென மாடுங்கண்ணா. 2மே சென மாடு. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? ஆனால் இந்த நெத்தியில் வெள்ளை இருக்கிறவங்க வந்து எப்படின்னு ஒரு 15 நாள் பிடிக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க மூஞ்சியில் கருப்பு இருக்கிறவங்க அவங்க ஒரு 1 வாரம் ஆகுங்கண்ணா. 1 வாரம் ஆகும்.
அண்ணா இப்போ அடுத்ததான் 2 HF கிராஸில் 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அப்படியே உங்களை பற்றி சொல்கிறேன்னு. ஆனால் அவங்க அறுவல்லுங்கண்ணா. சரிங்க. 2ஆம் நேத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க முளைப்பல்லுங்கண்ணா. சரிங்க. இவங்களும் 2ஆம் நேத்துங்கண்ணா. 2 பேரும் ஒரு 23-24 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. ஒரு நாளைக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ஒரு நாளைக்கு, ஒரு நேரத்துக்கு கறக்காது, ஒரு நாளைக்கு. சரிங்கண்ணா. 2மே சென மாடு தான். 2மே சென மாடுங்கண்ணா. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? ஆனால் இவங்க கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு 4-5 நாளில் போட்டுருவாங்கண்ணா. 4-5 நாளில் போட்டுருவாங்க. ஆமாங்கண்ணா. இவங்க ஒரு 15 நாள் பக்கம் பிடிக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. 2மே சுழி சுத்தமான மாடு தானே? 2மே சொல்லி சுத்தமான மாடுங்கண்ணா. கறவைக்கு ஏதாவது மடிக்குச்சம் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா. மடிக்கோச்சம் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 2 மாடு கையில் பிடிச்சவங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. அண்ணா 2 பேருமே 6 வல்லுங்கண்ணா. சரிங்க. இவங்க 2 பேர் 2ஆம் நேத்துங்கண்ணா. சரிங்க. இவங்க பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. இவங்க கொஞ்சம் ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. 2 பேருமே 25 லிட்டருக்கு இறப்பாங்கண்ணா. 2மே சென மாடு தான் இல்லைங்களா? 2 பேருமே சென மாடுங்கண்ணா. கண்ணு போடுறதுக்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் பிடிக்குங்கண்ணா. மடி இனிமேல் தான் நல்லா வைப்பாங்க. மடி இல்லாத நேரம் பார்த்தா அப்படி தான் தெரியும். சரி. நம்ம சொல்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தெரியும். மடி வச்சிருச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. பல்லுங்கண்ணா? அண்ணா 2 பேருமே 6 வல்லுங்கண்ணா. 6 பல்லு. சரிங்க. நல்லா குணமெல்லாம் அருமையான குணங்கண்ணா. அண்ணா அடுத்த 2 நல்லா பெரிய சைஸான மாடு பிடிச்சிருக்கீங்க. இங்களை பற்றி அப்படியே சொல்கிறேங்கண்ணா. அண்ணா 2 பேருமே 3ஆம் நேத்துங்கண்ணா. சரிங்க. 2 பேருமே 3ஆம் நேத்துங்களா? ஆமாங்கண்ணா. பல்லுங்கண்ணா? அண்ணா 2 பேரும் பல்லு சேர்ந்துட்டாங்கண்ணா. 2 பேருமே பல்லு சேர்ந்துட்டாங்க. ஆமாங்கண்ணா. ஒரு மாடு எவ்வளோ கறவைக்கு வருவாங்க? சென மாடுங்களா கண்ணு மாடுங்களா? அண்ணா 2 பேருமே சென மாடுங்கண்ணா. சரிங்க. இவங்க வந்து ஒரு 25 லிட்டர் கறப்பாங்கண்ணா. முதல்ல இருக்கும் 25 லிட்டர் கறப்பாங்க. ஆமாங்கண்ணா. ஆனால் கண்ணு போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் பிடிக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்கண்ணா? ஆனால் இவங்க ஒரு 23 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. 23 லிட்டர் கறப்பாங்க. ஆமாங்கண்ணா. இவங்க எத்தனை நாள் கண்ணு போடுறது? ஆனால் கண்ணு போடுறதுக்கு ஒரு 4 நாள் ஆகுங்க. 4 நாள் ஆகும். ஆமாங்கண்ணா. சரிங்க. சரிங்க. 3ஆம் பெருசாக மடிக்குச்சமும் இருக்காது இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா. இங்கே பாருங்க, உங்க முன்னாடியே அதெல்லாம் தொடுறேன், உட்காடுறேன், எல்லாம் பண்ணுறேன். அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. நான் தான் சொல்கிறேங்க, அங்கே எல்லா இடத்துலையும் செக் பண்ணி எடுத்து வந்துடுவோம். அதெல்லாம் எந்த மடி கொச்சமோ எதுவுமே இருக்காது. இப்போ அடுத்த 2 மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. சும்மா ஜம்முன்னு சரியான சைஸில் மீடியமாக இருக்காங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காங்க. இவங்களை பற்றி எப்படி சொல்கிறீங்கண்ணா? ஆனால் 2மே 4 வல்லுங்கண்ணா. தலைச்சானுங்கண்ணா. 2மே 4 பல்லு தலையுத்துங்க. ஆமாங்கண்ணா. ஒரு 18 to 20 லிட்டர் கறப்பாங்கண்ணா ஒரு நாளைக்கு. சரிங்கண்ணா. 2மே சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. 2மே சுழி சுத்தமான மாடு. தலையுத்துன்றதுனால பல்லுமே இளம்பல் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இளம்பல் இருக்குதுங்களா? கை வச்சு பார்த்தீங்களா? எல்லாமே செக் பண்ணுறாங்கண்ணா. அந்த மடி கோச்சோன்றதுல எதுவுமே கிடையாது. எத்தனை நாள் இருக்குது கண்ணு போடுறதுக்கு சொன்னீங்க? ஆனால் கண்ணு போடுறதுக்கு 1 வாரம் ஆகுங்க. 1 வாரம் ஆகும். 2 பேருமே 1 வாரம் ஆகுங்க. 2 பேருக்குமே 1 வாரம் ஆகும். ஆமாங்கண்ணா. காம்பெல்லாம் சரியான இடைவெளி இருக்காங்களா எப்படின்னு? நல்ல இடைவெளியில் இருக்காங்கண்ணா. 18 to 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. தலையுத்து 4 பல்லு. 4 வல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நான் அடுத்த 2 பெரிய சைஸில் பிடிச்சிட்டு வரேன். இவங்களை பற்றி சொல்கிறேன்னு. ஆனால் அவங்க பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்க. இவங்க செம்பூத்து டைப்புன்னு சொல்லலாங்கண்ணா. இவங்க 6 வல்லு தலைச்சானுங்கண்ணா. அது செம்பூத்துங்களா? ஆமாங்கண்ணா. செம்பூத்து வந்து 6 வல்லு தலைச்சானு. இவங்க 2ஆம் நேத்துங்கண்ணா. 2ஆம் முளைப்பல்லு. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்லா ஷைனிங்காக இருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. நல்லா ஷைனிங்கான மாடுங்கண்ணா. எவ்வளோ கரை வைக்கிறாங்கண்ணா? ஆனால் 2ஆம் நேத்து வந்து ஒரு 23 லிட்டர் to 24 லிட்டர் கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க ஒரு 22 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. தலைச்சானா 6 வல்லு. தலையத்து 6 பல்லு 22 லிட்டர் சொல்கிறீங்களா? ஆமாண்ணா. நல்லா ஹைட்டாக இருக்காங்க இல்லைங்களாண்ணே? நல்லா ஹைட் வெயிட்டான மாடுங்கண்ணா. தலையத்துக்கு ஏதாவது மடிக்குச்சமாக இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. செக் பண்ணி பார்த்துட்டோம். சரி. 2 பேருமே சென மாடு தாங்கண்ணா. 2மே சென மாடு தான். அண்ணா 2 சரியான குவாலிட்டியாக 2 மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவங்களை பற்றி எப்படி சொல்லுங்கண்ணே? அண்ணா 2 பேருமே பாடி டைப்புங்கண்ணா. சரிங்கண்ணா. 2 பேருமே 2ஆம் நேத்துக்குண்ணா. முளைப்பல்லுங்கண்ணா. 2மே 2ஆம் நேத்து முளைப்பல்லுங்க. ஆமாங்கண்ணா. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்காங்கண்ணே? ஆனால் 2 பேருமே இவங்க வந்து கண்ணு போகிறதுக்கு 1 வாரம் ஆகுங்கண்ணா. இந்த பிளாக் மெஜாரிட்டி 1 வாரம் ஆகும். ஆமாங்கண்ணா. அந்த ஒயிட்னுக்குண்ணே இவங்க ஒரு 10 நாள் ஆகுங்கண்ணா. 10 நாள் ஆகும். 2 பேருமே கண்ணு போட்டால் எவ்வளோ கரை வைக்கிறாங்கண்ணே? ஆனால் 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. ஆமாண்ணா. இந்த மடி நல்லா ஃபுல்லாக வைப்பாங்க. இப்போ இன்றைய விற்பனை பதிவுகள் வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கீங்கண்ணே? லொக்கேஷன் சொல்லிவிடுங்க. எங்கேருந்து எந்த வழி வரலான்னு சொல்கிறீங்கண்ணே? அண்ணா திண்டுக்கல் மாவட்டங்கண்ணா. சரிங்கண்ணே. பழனி வட்டங்கண்ணா. சரிங்கண்ணே. பூலாம்பட்டின்ற கிராமத்தில் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. BDK டைரி ஃபார்ம்ண்ணா. நம்ம ஃபார்ம் பேர். சரிங்கண்ணே. ஸோ இப்போ பழனிலேருந்து எந்த வழியாக வரணுங்கண்ணே? அண்ணா பழனியிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் வரோம்ண்ணா. இந்த ஈரோடு சேலம் பக்கம் வந்தாங்கண்ணா? அங்கிட்டிருந்து வந்தாங்கன்னா தாராபுரம் to தொப்பம்பட்டி இந்த வழியாக வரலாங்கண்ணா. சரிங்கண்ணா. 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 கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே அது அந்த நம்பர் தான் இல்லைங்கண்ணா? ஆமாங்கண்ணா. அது நம்பருங்க. ஓகே. நன்றிங்க.